ஹாய் எவ்ரிவன். இப்போ இன்னைக்கு வந்து இது வந்து ஹோபோனோபோனோ செஷன். ஹோபோனோபோனோல நம்ம இன்னைக்கு மணிக்கான ஹீலிங் பண்ண போறோம். மணில இருந்து நெகட்டிவ் எமோஷன் எல்லாமே ஹீல் பண்ண போறோம். ஹோபோனோபோனோ பண்ணா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஹீல் ஆகுறது கண்டிப்பா 100% ஷூர். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே. உங்களோட கண்கள மூடிக்கோங்க. உங்களோட கைகள வந்து உங்களோட இதயத்து மேல வச்சுக்கோங்க. நான் சொல்றத திரும்பியும் அப்படியே வந்து சத்தமா சொல்லுங்க. நான் 100% பொறுப்பேத்துக்கிறேன். என்னோட வாழ்க்கையில இருக்க மணி ரிலேட்டடா எல்லா நெகட்டிவ் எமோஷனுமே நான் தான் உருவாக்குனேன். நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். என்னோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே என்னால தான் உருவாச்சு. இப்போ நான் மணிய அட்ராக்ட் பண்ணாததுக்கு காரணம் நான் தான். நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். என்னோட பயம், என்னோட பதட்டம், நான் வந்து டிபெண்டா இருக்கிறது, என்னோட கையில வந்து பணம் வராததுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில நெறைய பணம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் மதிப்பே தந்ததில்ல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னோட வாழ்க்கையில என்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களுமே நான் பணத்த வச்சு தான் வாங்குனேன். ஆனா அதுக்காக நான் நன்றி சொன்னதே இல்ல. இல்ல நெறைய டைம் வந்து அதுக்காக நான் எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே தந்ததில்ல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதுவரைக்கும் என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலுமே சரி, அத நான் கொண்டாடுனதில்ல. இன்னுமே நான் இல்ல, என்கிட்ட பணம் வந்து வரவே இல்லன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்க கிட்ட நெறைய பணம் இருந்தாலும் சரி, இல்ல அவங்க நெறைய பொருள்கள் வாங்கினாலும் சரி, அத பார்த்து பொறாமையும் பட்டுருக்கேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யார் யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதிகம் பணம் சம்பாதிக்கிறாங்களோ, இவங்கள பார்த்து நான் ரொம்ப எப்படி இவங்களுக்கு மட்டும் பணம் சேருது? அப்போ இவங்க வந்து அது சரியான வழியில சம்பாதிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி என்னோட எண்ணங்கள உருவாக்குனீங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் மணியோட, பணத்தோட அருமைய நான் என் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. பணத்தோட மதிப்பையும் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. ரொம்ப நன்றி. பணத்த என்னால சுலபமா வந்து பெற முடியும். என்னால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும். நான் எப்பயுமே வந்து ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருக்க முடியும் எனக்கு உணர்ந்தது. ரொம்ப நன்றி. பணம்ன்றது ஒரு எனர்ஜி. அது என்னால ஈஸியா என்கிட்ட கொண்டு வர முடியும். ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் என்கிட்ட எல்லா பொருள்களும் சரி, இல்ல நான் இதுவரைக்கும் படிச்சது, இதுவரைக்கும் நான் வந்து வாங்குன எல்லா விஷயமே பணம் இல்லைன்னா என்னால வாங்கியிருக்க முடியாது. ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் சரி, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் சரி, நான் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ எனக்கு பணம் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஐ லவ் யூ. என்கிட்ட இதுவரைக்கும் இருந்த எல்லா பொருள்களும் சரி, நான் ஒரு பணத்த வாங்கும்போதும் சரி, கொடுக்கும்போதும் சரி, நான் எப்பயுமே அத நேசிச்சுட்டே தான் இருந்தேன்.
ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில எப்பயுமே நீ இருந்துட்டே தான் இருந்த. இப்பயும் இருந்துட்டே தான் இருக்க. இனிமேலும் இருக்க போறேன். ஐ லவ் யூ. பணம் வந்து ஒரு எனர்ஜி தான். என்னோட எனர்ஜிய நான் சரியா வச்சுட்டு இருந்தா, பணம் என்கிட்ட கண்டிப்பா வந்தே தான் ஆகும். நான் இனிமேட்டு எப்பயுமே ஃபினான்ஷியலா இண்டிபெண்டண்டா தான் இருப்பேன். எப்பயுமே என் கையில பணம் இருந்துட்டே தான் இருக்கும். இனிமேட்டுக்கு பணம் வாங்கும்போதும் சரி, பணத்த தரும்போதும் சரி, கண்டிப்பா அதுக்கான நன்றிய நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட வாழ்க்கையில இருக்க பணத்துக்கான எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நான் இப்போ ரிலீஸ் பண்றேன். என்னை விட்டு வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பணத்துக்கான பாசிட்டிவ் எமோஷன் மட்டும்தான். நான் பணத்தோட எனர்ஜிக்கு மேட்ச் ஆகுறேன். ஸோ இனிமே பணத்துக்கான நெகட்டிவ் எமோஷன் எதுவுமே எனக்கு இருக்காது. பணம் வச்சிருக்கவங்களும் சரி, பணத்த நெறைய சம்பாதிக்கிறவங்களும் சரி, அது சரியா தான் சம்பாதிக்கிறாங்க. இனிமே நானும் அதே மாரி சரியா தான் சம்பாதிக்க போறேன். நான் பணத்த அட்ராக்ட் பண்ற, பணத்த ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறிட்டு இருக்கேன். ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ அம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. உங்களோட பாதங்கள்ல பூமியில இருந்து ஒயிட் லைட் வந்து உங்களோட பாதத்துக்குள்ள போகுது. அது உங்களோட உடம்பு ஃபுல்லா போயிட்டே இருக்கு. அது போகும்போது உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கான நெகட்டிவ் எமோஷன எடுத்துக்குது. அதே மாரி பணத்த ஈர்க்கிறதுக்கான பாசிட்டிவ் எமோஷன விட்டுட்டு போது. அது உடம்பு ஃபுல்லா பாதத்துல இருந்து தலை வரைக்கும் போயிட்டு நெகட்டிவ் எமோஷன வெளிய எடுத்துட்டு போது. இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸும் பணத்த பத்தி எதுவுமே இல்ல. இப்போ நீங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு பணமும் உங்ககிட்ட தான் இருக்கு. மூச்ச நல்லா இழுத்து வெளிய விடுங்க. அகெயின் ஒன்ஸ் மோர். உங்க கண்கள திறந்துக்கோங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆ குட். நல்ல நல்ல ஃபீலிங் இருந்தது. இந்த அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்ல. அது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது தான், அது வேற மாரி ஃபீல் குடுக்குது. இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம சாரி ம். கேட்கிறோம்ல. சாரி கேட்கும்போது, நம்மளோட ம். தப்ப நம்ம உணரும்போது தான், அதுக்கான அந்த ஃபீல் வந்து முழுமை அடையுது. நல்லா இருக்கு அத ஆமாமா. செய்யும்போது. ஓகே. முன்னதுக்கும் இப்ப எவ்வளோ 10 சொன்னீங்க இன்டென்சிட்டி. இப்போ எவ்வளோ கம்மி ஆகியிருக்கு? நெகட்டிவ் எமோஷன்ஸ் பணத்தோட. ஓகே, எனக்கு எதுனாலும் பரவால்ல. எனக்கு 10ல இருந்து ஒரு 7 வந்திருக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. உங்களுக்கு சரளா சார்? இது கொஞ்சம் இட்ஸ் ஓகே. இது நம்மளோட மிஸ்டேக்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு ஓகே. சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. அக்செப்டன்ஸ் வரச்ச ம். இது நம்மளோட மிஸ்டேக்ஸ் கிடையாது. இருந்தாலும் இது நினைச்சு நான் என்ன ஃபீல் பண்ணிக்கினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நான் உணர்ந்ததுனால ஒரு 10ல இருந்து ஒரு 7க்கு போயிருக்கேன். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ ஓ! சொல்லுங்க, இட்ஸ் சொல்லுங்க. குட். ஓகே. ரொம்ப சூப்பர், சூப்பர். ஓகே.